Hello viewers, welcome to our channel V3 Vlogs. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா டக்குனு போய்ட்டு உடனே subscription பட்டனை click பண்ணிடுங்க and then bell பட்டனை press பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் ஒரு புது விதமான வால் ஹேங்கிங் தான் பண்ண போறோம். சோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் பேப்பர் ரோல்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதல பாத்தீங்கன்னா மூணு சைஸ் நான் பண்ணியிருக்கேன். லார்ஜ், மீடியம், ஸ்மால் இந்த மூணு சைஸ்லயும் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோல நியூஸ் பேப்பர் ரோல்ஸ் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டிஸ்க் ஷேப்டு வந்து கார்ட்போர்ட்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இந்த கார்ட்போர்டுக்கு நடுவில் இருக்கிற வந்து சர்க்கிள் வந்து நம்ம உள்ள வந்து ஒரு மிரர் வைக்க போறோம். ஸோ அந்த மிரர் வந்து உள்ள வந்து பத்துற மாதிரி இந்த டிஸ்க் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலர் அடிக்க போறோம். பிளாக் கலர் வந்து ஒன் சைடு ஆஃப் தி கார்ட்போர்ட் அடிச்சா போதும். எஸ், ரொம்பவே அழகான நம்மளோட கார்ட்போர்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்ட்போர்ட் வந்து பேக் சைடில் வந்து திருப்பிட்டு போறோம். திருப்பிட்டு இதுக்கு நடுவில் இந்த ரவுண்டுக்கு நடுவில் நம்ம வந்து மிரரை வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஸோ மிரரை நம்ம அப்படியே ஒட்டினோம்னா வந்து சீக்கிரமா வந்து அது வந்து வந்துடும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெக்டாங்குலர்ல கார்ட்போர்ட் ஸ்பேஸ் வந்து கட் பண்ணிட்டு அந்த கார்ட்போர்டை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ செலோடேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செலோடேப் வச்சு ஒட்டிட்டோம். ஒட்டிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் அந்த ஃபோர் சைட்ஸ்லயும் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் செலோடேப் வந்து வராம இருக்கும். இப்போ நம்ம கார்ட்போர்ட் அழகா பெயிண்ட் பண்ணிட்டோம். உள்ள மிரரையும் பிளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பேப்பர் ரோல்ஸை வந்து எப்படி ஸ்டிக் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து மூணு சைஸ்ல இருக்கு, லார்ஜ், மீடியம், அதுக்கப்புறம் ஸ்மால். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லார்ஜ் சைஸ் நியூஸ் பேப்பர் ரோல்ஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து மேலே ஒன்று, கீழே ஒன்று, சைடில் ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த டயக்னல்ஸ் எல்லா டயக்னல்ஸ்லையும் ஒன்று ஒன்று பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லார்ஜ் சைஸ் நியூஸ் பேப்பர் ரோல்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற மீடியம் சைஸ் நியூஸ் பேப்பர் ரோலை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண லார்ஜ் சைஸ் நியூஸ் பேப்பர் ரோல்ஸ்க்கு இன் பிட்வீன் ஒரு மீடியம் சைஸ் நியூஸ் பேப்பர் ரோலை ஒட்டிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்மால் சைஸை வந்து ஸ்டிக் பண்ணிட்டு வாங்க. நிறைய கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போதான் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபெவிகால் கம் கூட யூஸ் பண்ணி ஒட்டலாம்.
ரோல்ஸ் வந்து பண்ணி வச்சுட்டேன். ஸோ பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே டக்குன்னு இதே பேட்டர்னில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீட்ஸ் வச்சு இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து குந்தன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பீட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வச்சு அழகாக வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், குட்டி குட்டி மிரர்ஸ் எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபெவிகால் கம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குந்தன் பீட் ஸ்மால் மிரர்ஸ் இதை வச்சு நான் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட வால் ஹேங்கிங் முடிஞ்சிடுச்சு. ரொம்பவே ஈஸியான இந்த வால் ஹேங்கிங்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான வால் ஹேங்கிங் செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னும் அழகான புது ஐடியாவோடு பார்க்கலாம். இந்த வால் ஹேங்கிங்கை கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.